வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிப்போம். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய வேர்சஸில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்டெப்த்தாலாம் நம்ம போகிறது கிடையாது. பட் கொஞ்சம் வேர்சஸ் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு பார்க்குறது பெட்டர். இல்லைன்னா பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பைபிளை ரெஃபர் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா பிப்ளிக்கலாக இருக்கா இல்லையா அப்படின்றது தான். இப்போ நான் பேசுகிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை பற்றி எனக்கு தெரியாது. அதை பற்றி நம்ம என்றைக்கும் கவலைப்பட்டதும் கிடையாது. ஓகே, நம்ம பைபிள் படிக்கும்போது சில வேர்சஸ் நம்ம கோட் பண்ணுறோன்னா அதை பொதுவாக அப்படியே நம்ம பார்த்துட முடியாது. யார் பேசுனது, யார் கூட பேசுனது, எந்த இடத்துல பேசுனது, அந்த சிச்சுவேஷன் என்ன, அது எந்த காலகட்டம், ஓகேவா, இதெல்லாம் தெரியாமல் நம்ம பிளைண்டாக ஒரு வேர்ஸ் எடுத்து நம்ம அது அப்படி நம்ம பண்ணவும் கூடாது. அது தவறான ஒரு விஷயம். அது ஃபுல் டீட்டெயில் இருக்கணும். பைபிளில் இருக்கிறது எல்லாமே வேர்ட் ஆஃப் காட் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்கிரிப்சரும் இருக்குது. ஸ்கிரிப்சருக்கு நடந்த விஷயங்கள் இருக்கும். ரெண்டு நபர்கள் பேசினதாக இருக்கும். கடவுள் பேசினது வேர்ட் ஆஃப் காட். இப்போ நீங்கள் இந்த ரெட் மார்க் பைபிள் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பேசினது மட்டும் ரெட்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ கடவுள் பேசுனது ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரூத்தும் போவாஸும் பேசுகிறாங்கன்னா அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு டைலாக்னால் ரெண்டு பேர் பேசுகிறது டைலாக், ரெண்டு பேருக்கு மேலே பேசுகிறது பேர் கான்வர்சேஷன். தனியாக பேசுனா அது பேர் மோனோலாக். ஸோ டைலாக்னா சினிமா டைலாக்னு நினச்சிடாதீங்க. அது அந்த வேர்டு அப்படி தான். தனியாக பேசுகிறது மோனோலாக்ன்றோம், ரெண்டு பேர் பேசுகிற டைலாக்ன்றோம், ரெண்டு பேருக்கு மேலே பேசுகிறது கான்வர்சேஷன்றோம். ஸோ அது யார் கூட நடந்தது, எந்த காலகட்டத்தில் யார் பேசுனாங்கன்றது முக்கியம். ஓகே, ரொம்ப இன்டெப்த்தாக போய் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் நம்ம இன்றைக்கி சில வேர்சஸோடு பார்க்க போகிறோம். என்னென்னா, பழைய ஏற்பாடை நம்ம ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஓகே, இது ரொம்ப டிபேட்டபிள் தான். என்ன பிரதர், ஃபுல் பைபிளே ஆவியானது கொடுக்குறது தானே, ஃபுல் பைபிள், அதை நீங்கள் ஏன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்னு பிரித்து இது பண்ணக்கூடாது? தப்பே சொல்லலை. ஃபுல் பைபிள் ஆவியானவர் கொடுக்கறது தான். இப்போ நீங்கள் அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போது நான் உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் தாவீதை பற்றியோ இல்லை நீங்கள் சாமுவேல் பற்றியோ நீங்கள் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ஓகே தான். நீங்கள் அதை நான் தப்பு சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்கதரிசிகளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பட் யாரை ஃபாலோ பண்ண போகிறோம், யாரை ஃபாலோ பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பா? நான் தப்புன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான். நீங்கள் அதை நம்ம கவனமாக ஃபாலோ பண்ணணும். நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் பேசுனது, யாருக்காக பேசுனது, அது யூதர்களுக்காக பேசுனதா இல்லை புறஜாதிக்காக பேசுனதா, ஜென்டைல்ஸ்க்கா, நம்ம யார் ஜென்டைல்ஸ், இது கொஞ்சம் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்போ அப்போனா நீங்கள் என்ன அதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரலண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இருக்க எல்லாமே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது வேறு, ஃபாலோ பண்ணுறது வேறு. இப்போ மோசே கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்றார், அது நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அதை ஃபாலோ பண்ணணுமா? இல்லை ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டணும் ஜீசஸ் ஆப்போசிட்டில் சொல்கிறாரு, அதை ஃபாலோ பண்ணணுமா? எந்த காலகட்டத்தில் எப்படி மாறுச்சு? தசன பாகம் கொடுக்கணும், இங்கே நீ கொடு, தசன பாகம்னு கிடையாது, ஆனால் ஏழைங்களுக்கு கொடு, இல்லாதவங்களுக்கு கொடு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? குஷ்டரோகிகளை தொடக்கூடாது. மோசஸ் பீரியடில் குஷ்டரோகிகளை தொட்டு குணமாக்குறாரு. ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ ஓய்வு நாள் தான் எல்லா வேலையும் இயேசு செய்கிறாரு. ஸோ மாறுது இல்லையா? அப்போ எதை தெரிஞ்சுக்கணும், எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ யாரை ஃபாலோ பண்ண போகிறோன்றது தான். இந்த இஸ்ரவேலர்கள்லாம் தேவன் இஸ்ரவேலருக்காக தான் வந்ததாக இருந்தது. நம்மளாம் புறஜாதி, நம்மளுக்காக வரல. அது ஃபஸ்ட்டு நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல நம்மளை ஒரு இடத்துல ஜீசஸ் ஒரு விஷயம் சொல்கிறார். ஒரு ஸ்திரீ கேட்கும் போது பிள்ளைங்களுக்கு வைக்கிறது நாய்க்கு கொடுக்க முடியுமான்னா, நம்மளுக்கு அந்த ஸ்தானத்தில் தான் இருந்தோம். அது நிறைய பேர் ஓப்பனாக சொல்கிறதில்ல. ஏன்னா வந்தது எல்லாருமே
இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு ஜூஸ்க்காக தான். அவங்க அந்த இயேசுவை வேணாம் அப்படின்னு தள்ளி விட்டனால தான் நமக்கு இயேசு கிடச்சிருக்காரு. அதுக்கு வேர்சஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு வேர்ஸ் சொல்கிறேன். இப்போது இஸ்ரவேலர்களுக்காக தான் அவ்வளோ தேவன் கூடயே இருந்தார். பட் அவங்க ஸ்டிஃப் நெக் பீப்புள், ரொம்ப பிடிவாதம். அவங்க கடவுள் சொன்னதை கேட்கவே இல்லை. அவங்க எல்லாத்துலேயும் அகெயின்ஸ்ட் தான். சாப்பாடு விஷயத்துலேருந்து, தண்ணி விஷயத்துலேருந்து, எல்லா விஷயத்துலேருந்து, பொன் கண்ணுக்குட்டி விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே அகெயின்ஸ்ட் தான். இவர் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக அவங்க மேலே வந்தாலும் அவங்க அகெயின்ஸ்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. கடைசியில் இஸ்ரவேலர்களுக்கு அது அவங்களுக்கு அது புரியவே இல்லை. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு புரியலேன்னு தான் கடவுள் மனுஷனாக பிறந்து, ஓகே மனுஷனாக பிறந்து இவங்க கூடயே இருந்து சொன்னால் தான் இவங்களுக்கு புரியும். ஸோ இவங்க கூடயே நம்ம பாடுபட்டு இவங்க கூடயே இருந்தால் தான் புரியும்ன்ட்டு அங்கேருந்து ஜீசஸ் வராரு. சொல்லியும் அப்பவும் அவங்க அவரை சொன்னதை கேட்கவும் இல்லை. அவரை அடித்தே கொன்று சிலுவையில் தொங்க விட்டு அவரை வேண்டான்ட்டு, வி டோன்ட் நீட் யூ, அவர் சிலுவையில் போடுங்க. அந்த திருடனே இவரே போடலான்னு பிள்ளாட்டு கேட்கும்போது, இந்த திருடனை இருந்துட்டு போட்டோம், பராபாஸ் இருந்துட்டு போட்டோம், இயேசுவை ஃபஸ்ட்டு சிலுவையில் இருங்க, இவர் என் ராஜா இல்லை அப்படின்னு சொன்னவங்க தான் இஸ்ரவேலர்கள். அவங்களோட பனிஷ்மெண்ட் இன்றைக்கும் அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது. தேவனை தள்ள அவங்க இயேசுவை வேணான்னு சொன்னனால தான் நம்மளுக்கு இயேசு கிடச்சிருக்காரு. ஜென்டைல்ஸான நம்ம, புறஜாதியான நமக்கு இயேசு கிடச்சிருக்காரு. நான் உங்களுக்கு ஒரு வேர்ஸ் ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அவங்க ஒன்றும் பனிஷ்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட் நீங்கள் மத்தேயு 21:43, மத்தேயு 21:43 இதில் என்ன, இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். Therefore I tell you that the kingdom of God will be taken away from you and given to a people who will produce its fruits. கிங்டம் அவங்க கிட்டேருந்து எடுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்படும். இது தமிழில் படிச்சுக்கோங்க. மத்தேயு 21:43, ஓகேவா? He who falls on, அதாவது therefore I tell you that the kingdom of God will be taken away from you and will given to the people who will produce fruits. அதுக்கப்புறம் சொல்ல, he who falls on the stone will be broken into pieces, but he on whom it falls it will be crushed. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த 45 இது இந்த பாரசீஸும் கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக ஜீசஸை பற்றி அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வழியை யோசிக்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. என்னென்னா, இயேசு வேணாம், எனக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இதுதான் அவங்க தேவையில்லைன்னு சொன்னால் தான் நம்மளுக்கு கிடச்சது. இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டை நீங்கள் கேதர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். ஸோ நம்மளுக்கு யாரை ஃபாலோ பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்காக தான் இயேசப்பா மேலேருந்து மனுஷனாக பிறந்து இருக்கிற பாடுகள் எல்லாமே இருந்து, அப்படி இருந்து வந்தும் இந்த யூதர்கள் இயேசப்பாவை வேணான்னு சொல்கிறாங்க. திருப்பி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான். இப்போ நம்ம நாட்டோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்ம அடிமைகளாக இருக்கும்போது எப்படி ராஜா காலத்துலேருந்து எப்படி இருந்தோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடிமைகளாக எப்படி இருந்தோம் அப்படி பார்த்துக்கோங்க. இது நம்மளோட ஹிஸ்ட்ரியையும் பைபிளையும் சிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ராஜா காலங்கள்னால் இப்போ ராஜராஜ சோழர்கள், சேர பாண்டியர்கள், அதுக்கப்புறம் முகல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ராஜ்புட்ஸ்னு வச்சுக்கோங்க, அசோகர் மன்னர்னு வச்சுக்கோங்க, திப்பு சுல்தான் வச்சுக்கோங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் அப்படியே இந்த ராஜா மன்னர்கள் காலம் போய்க்கோங்க, ஓகேவா? மன்னர்கள் காலத்தில் இருந்த ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு, ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ வேறு மாதிரி, ஓகே. அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அது நான் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். அதே மாதிரி தாவீதை பற்றியோ சாலமன் பற்றியோ இவங்கள பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எல்லா ராஜாக்களும் பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அடிமை காலத்தில் நம்ம இருக்கிறோம். அடிமை காலத்தில் இருக்கும் போது பல தியாகங்கள் பண்ணி ரத்தத்தை சிந்தி பல பேர் நம்மளுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில், இப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நம்மளுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாக்கி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்து இப்போ டெமோக்ரஸி, மக்களாட்சி, இப்போ
அது அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை நான் இப்போ இருக்கிறதும் ஃபாலோ பண்ணுவேன், அப்போ இருக்கிறதும் ஃபாலோ பண்ணுவேன், நான் மன்னனுக்கும் கப்பம் கட்டுவேன், நான் மன்னர்கள் காலத்தில் இருக்கிற மாதிரி இருப்பேன், இப்போ இருக்கிற மாதிரி இருப்பேன், அப்படி நம்ம இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை, நம்மளோட பேட்ரியாட்டிசம், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இப்போ இருக்க டெமோக்ரஸியை. சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின், நம்ம இயேசுவுக்கு முன் இயேசுவுக்கு பின் மாதிரி. இயேசுக்கு பின்னுன்றதே கிடையாது ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ நமக்காக ரத்தத்தை சிந்தி ஏசப்பா எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து அடிபட்டு அவமானப்பட்டு நம்மளுக்காக வந்து எல்லா பாடுகளையும் பட்டு நமக்காக உயிரை கொடுத்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தி இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நான் வந்து அவரையும் பழசையும் நான் எப்படி ஒன்றா வைக்க முடியும்? பழைய ஏற்பாடில் யார் எனக்கு அந்த மாதிரி பண்ணாங்க? யார் பண்ணாங்க? அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வந்து நான் வந்து சும்மானாச்சும் எப்போ பார்த்தாலும் வந்து தாவீதை பற்றியும் இவங்கள பற்றியுமே நான் ஏன் ஜாஸ்தி பேசிகிட்டே இருக்கணும்? அவங்கள பற்றி நான் பேச வேணான்னு சொல்ல வரல, தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. பட் நீங்கள் ப்ரீச் பண்ணுறது இயேசுவை பற்றி தானே ப்ரீச் பண்ணணும், இயேசுவை பற்றி ப்ரீச் பண்ணணும். அப்படி இயேசு சொன்னாரா? சொன்னார். வேர்சஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வேர்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய வேர்சஸ் இருக்குது, நம்ம டக்குன்னு பார்க்குறதுனால சிலது மட்டும் பார்த்துட்டு போவோம். ஜான் 14:15. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் எடுத்துக்கோங்க, இல்லை இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க. இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே வாட் ஐ கமாண்ட் அப்படின்னு ஜீசஸ் சொல்கிறார். அந்த வேர்ஸ் ஃபுல்லாக படிச்சுங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிச்சுங்க. நான் அந்த லைன் ஃபஸ்ட் லைன் மட்டும் சொல்கிறேன். இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே வாட் ஐ கமாண்ட். இங்கே வந்து நீங்கள் பார்க்கணும், இது பேசுகிறது யார்? அதான் சொல்கிறேன், என்றைக்குமே யார் பேசுனாங்க, யார் கூட பேசுனாங்கன்னு இருக்கும். சொல்கிறது ஏசப்பா, ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே வாட் ஐ, சிங்குலர், வாட் ஐ கமாண்ட். ஒருவன் என்னில் அன்பால் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். யார் வசனத்தை? ஏசப்பாவோட வசனத்தை. இல்லை அவங்க சொன்னதை நீங்கள் கேளு, இவங்க சொன்னது கேளு, பழைய ஏற்பாடுலேருந்து எடுத்துக்கோ, அவங்க சொன்னதையும் இவங்க சொன்னதையும் இல்லை, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளு அப்படின்றாரு. இப்போ வந்து ஏசப்பா வந்து ஒரு இடத்துல வந்து இந்த சில விஷயங்கள் இந்த ஃபாரசி சாதசிஸ் பேசும்போது, ஃபாரசி சாதசிஸ்ன்றவங்க வந்து ஒன்றும் புறஜாதிலாம் கிடையாது. அவங்க பழைய ஏற்பாடை மோசேவை ஃபாலோ பண்ணுறவங்க தான். அவங்க ஒவ்வொன்றும் பயங்கர ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறவங்க தான். அப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்கிறாரு, நீ வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுன்னு ஏசப்பா அவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ஸு, இஃப் யூ லவ் மீ யூ வில் ஒபே வாட் ஐ, இந்த ஐனா ஜீசஸ், வாட் ஐ கமாண்ட், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேளுன்றார். மார்க் 8:15, ஓகேவா? மார்க் 8:15 பி கேர்ஃபுல், ஜீசஸ் வார்ன்ட் தெம், வாட்ச் அவுட் ஃபார் தி ஈஸ்ட் ஆஃப் தி ஃபாரசீஸ் அண்ட் ஆஃப் தி ஹெராட். இது படிச்சுக்கோங்க, தமிழில் படிச்சுக்கோங்க. மார்க் 8:15. ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த புளிச்சமாவை அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பி அவேர் ஆஃப் த ஃபாரசீஸ் அண்ட் ஆஃப் தி ஹெராட். இது எனக்கு ஒருத்தங்க என்கிட்ட இந்த வேர்ஸை சொல்லி வேறு ஏதோ கோட் பண்ணாங்க. அதான் நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு ஒன்றும் உள்ள அர்த்தமே புரிய மாட்டேங்குது. அங்கே ஏசப்பா வந்து மற்ற மதத்தை பற்றியோ மற்றவங்களை பற்றி பேசல. ஃபாரசீஸ் யாரை ஃபாலோ பண்ணான்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? அவங்க மேலே ஜாக்கிரதை. ஹெராடுனா அந்த கிங்கோட இது. ஸோ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டும் அங்கே இருக்க பொலிட்டிக்கல் சினாரியோவை இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் ஏசப்பா சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல மத்தேயுல பி அவேர் ஆஃப் த ஃபாரசீஸ் அண்ட் சாதுசீஸ்ன்றாரு. இப்போ ஃபாரசீஸும் சாதுசீஸும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க யாரை ஃபாலோ பண்ணாங்க? அவங்க வந்து ஏசப்பாவை ஏற்றுக்கவே இல்லை. ஏசப்பாவை வந்து நிறைய இடத்துல வந்து அவன் இவன் மரியாதை இல்லாமல் பேசினவங்க, ஓகேவா? அவங்க வந்து மோசே சொன்னார். ஜீசஸ் மோசேக்கு அகேன்ஸ்ட் இல்லை, நானும் மோசேக்கெல்லாம் அகேன்ஸ்ட்லாம் கிடையாது. பட் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்னை பின்பற்ற கடவன், மோசேவை கிடையாது. அப்போ நீங்கள் ஃபாரசியா, நீங்கள் சாதுசியா, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், எனக்கு புரியல. எனக்கு ஏசப்பா ஃபாரசிக்கும் சாததிக்கும் தான் விரோதமாக இருந்தார், மோசேக்கு விரோதமாக இல்லை, ஓகேவா? அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வேண்டாம், மாற்றிட்டார்.
பழைய தொட்டியில் வந்து புது ஒயினை போட முடியாது, புது ஒயினை வந்து இதில் போட முடியாது, பழைய துணியை புது துணியில் தைக்க முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? பழசும் புதுசும் ஒன்றும் இல்லை, மிக்ஸ் பண்ணாதீங்கன்றாரு. அப்போ அது ஏங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? நெக்ஸ்ட் வாஸ் John 15:7. யோவான் 15:7. If you remain in me and my words, யாரோட வேர்ட்ஸு? ஜீசஸோட வேர்ட்ஸ். யார்கிட்ட நம்ம யாருக்கு இஃப் யூ ரிமைன் இன் மீனா யாரில் அந்த யூ யார்? ஜீசஸ். ஓகேவா? இதெல்லாம் ஏசப்பா பேசின வார்த்தை. ஓகேவா? ஏசப்பா யாருக்காக பேசின வார்த்தைன்னு கேட்டுக்கோங்க. இஃப் யூ ரிமைன் இன் மீ அண்ட் மை வேர்ட்ஸ் ரிமைன் இன் யூ, ஆஸ்க் வாட் எவர் யூ விஷ் அண்ட் இட் வில் பி கிவன். நீ அவருக்குள்ளேருந்து அவர் வார்த்தை, அவரோட வார்த்தை, அவர் வாயால் பேசின வார்த்தை எங்கே இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா வாயால் பேசின வார்த்தை. நீங்கள் இந்த வேணும்னா ஒரு ரெட் லெட்டர்ட் பைபிள் வேணால் வாங்கிக்கோங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கு, ஜான், ஏசப்பா வாயால் வந்த வார்த்தைகள். அதை ஃபாலோ பண்ணணும். புரியுதா? அதுதான். அப்போ ஓல்ட் டெஸ்டிமெண்ட், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டு வந்து அது வந்து ஆக்சுவலாக தேவன் அங்கே வந்து அது ஃபெயிலியர் ஆன மாதிரி அது ஃபெயிலியர் தான் ஆக்சுவலாக அது. ஓகேவா? இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் பனிஷ்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க, ஸ்டிஃப் நெக் பீப்புள். ஸோ இல்லை வேலைக்கு ஆகாது, நானே இறங்கி வந்து எல்லாத்தையும் புதுசாக்குறேன், சகலத்தையும் புதுசாக்குறேன், நான் மாற்றுறேன், இவங்க கூடயே இருந்து மாற்றுறேன், மேலேருந்து சொல்லி இல்லை, நான் வந்து அவங்க நடக்கும்போது ஃபயர் இந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அந்த மாதிரி அவங்க முன்னாடியும் பின்னாடி இருந்ததில்லை, கூடயே இப்போ மனுஷன் அவங்க கூடயே இருக்கிறேன், அதுக்கு தான் வந்தார். அவங்களுக்கு இருக்க டெம்ப்டேஷன்ஸ், அவங்களுக்கு இருக்க பாடு எல்லாம் நானும் சகித்து அவங்கள கூடயே இருந்து அவங்களுக்காக நான் உயிரை விடுறேன் தான் வந்தார். அதுதான் ஜீசஸோட பிளான். அப்படி பண்ணியும் அவங்க ஏற்றுக்கல. ஒரு திருடனான பராபாஸை கூட அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இயேசுவை அவங்க ஏற்றுக்கல. ஹீ இஸ் நாட் ஆர் கிங் அப்படின்னு சொன்னாங்க. யார்? யூதர்கள். ஹீ இஸ் நாட் ஆர் கிங், இயேசு எங்கள் ராஜா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிலாத்து வந்து ஏசப்பா குரூசிஃபிகேஷனான அந்த கிராஸ்க்கு மேலே கிங் ஆஃப் ஜூஸ்ன்னு போட்டார். இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்து நீங்கள் அப்புறம் போய் பார்த்துக்கோங்க. ஸோ யாருக்காக சொன்னதுன்றது தான் முக்கியம். ரெண்டாவது இப்போ பாருங்கள், ஜான் 14:4, ஜீசஸ் இஸ் அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். ஓகேவா? நீங்கள் அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது அவங்க சொன்னது இவங்க இருக்குது எல்லாம் சிங்குலரில் இருக்குது. என்னில் நிலைத்திருங்கள். ஒருவன் எனக்கு, யாருக்கு? ஏசப்பாக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் என்னை பின்பற்ற கடவன். யாரை ஃபாலோ பண்ணணும்? பின்பற்றுறது யாரை? புரியுதா? இப்போ என்ன யாரை ஃபாலோ பண்ணணும்? ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம், அதை ஃபாலோ பண்ண முடியாது. யாரை பின்பற்ற கடவன்? இயேசுவை. நீங்கள் போயிட்டு சாலமன் வந்து ஞானி, ஓகே ஞானி, இன்றைக்கி சாலமன் சொர்க்கத்தில் இருக்காரான்றது கூட உங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேலர்களை வந்து பாவத்தில் விழ வச்ச ஒரு பெரிய பங்கு சாலமனுக்கு. எத்தனை பொண்டாட்டி தெரியுமா? நீங்கள் டேவிட் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் டேவிடை ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் யாரையுமே ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் யாருமே ஃபாலோ பண்ண முடியாது, இந்த டீச்சர்களையும் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒருத்தர் மட்டும்தான், இயேசு. அவர் தான் எல்லாம். அப்போ இயேசு வந்து அப்போ பிதா, பிரதர், அவர் தான் எல்லாமே. நீங்கள் ஜான் 1 வேணால் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஜான் 1 உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் ஜீசஸ். ஆதியிலேருந்தே இருக்கிறாரு அவர். ஜீசஸ் ஆதியிலேருந்தே இருக்கிறாரு. அவ்வளோதான். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் பிரதர் சர்ச்சுக்கு போவேனான்றீங்க? நான் சர்ச்சுக்கு போவேனான்றது வந்து சபை கூடுதல் தப்புன்னு சொல்லவே இல்லை. சபை கூடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அது ஒரு சின்ன கேதரிங்காக இருக்கலாம், அது வந்து காசு கலெக்ட் பண்ணுற இடமா இருக்கக்கூடாது தான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அது வந்து மணி கலெக்ட் பண்ணுற இடமா இருக்கக்கூடாது. சர்ச்சில் தான் இயேசு இருக்காருன்னு ஞாயிற்றுக்கிழமையான மட்டும் உங்களுக்கு இயேசு ஞாபகம் வந்து சர்ச்சில் மட்டும் போய் இயேசுவை தேடிட்டு அங்கேருந்து வெளியே போகிறது எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் வாரம் வாரம் அதே கிறிஸ்டியன்ஸை பார்த்துட்டு அவங்கக்கிட்டே போய் பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதில் என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போங்க. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியே தானே போய் வேலை பார்க்கணும். சண்டே ஆனால் போவோம், அட்டெண்டன்ஸ் போடுவோம், சர்ச்சில் போவோம், பாட்டு பாடுவோம், ஓகே. புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லுங்கன்னா யார்கிட்ட போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவீங்க? சுவிசேஷத்தை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? காஸ்பலை யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் ஊழியம் போக மாட்டோம், இல்லை கிராமம் ஊழியம் போகிறது கிடையாது, எங்கேயும் போகிறது கிடையாது. வெளியே போய் புறப்பட்டு போய் சொல்லணும்னா எப்படி நீங்கள் காசு கலெக்ட் பண்ணலாம்? இலவசமாக பெற்றுக்கள் இலவசமாக கொடுங்கன்னு தானே இயேசு சொல்கிறாரு. அப்போ இயேசு சொல்கிறது தப்பு, நீங்கள் பண்ணுறது கரெக்டாக? அவர் சொல்லிட்டாரு, நான் சொல்கிற வார்த்தையை நீ கை கொண்டால் தான் என்னோடய ஊழியக்காரனாக இருக்க முடியும். நீங்கள் அங்கே அவர் வார்த்தை இல்லாமல் நீங்கள் வந்து திருப்பியும் பழச சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம்,
1000 ரீசன் சொல்லலாம். எனக்கு எப்படிங்க இதுதான் எப்படி என்ன ரீசன் வேணால் சொல்லலாம். அது பைபிளோட இது ஆகுதான்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஜீசஸை நீங்கள் சர்ச்சுக்குள்ளேயே தேடிட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு அது தெரியல. நீங்கள் மத்தேயு 12 எடுத்துக்கோங்க. 12 ஃபுல்லாக படிங்க. ஓகே, மேத்யூ 12 ஃபுல்லாக படிங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். மேத்யூ 12:6 என்ன சொல்கிறார் பாருங்கள். ஒரு வேர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ டெல் யூ த ஒன் கிரேட்டர் தேன் த டெம்பிள் இஸ் ஹியர். நீ டெம்பிள் இந்த ஃபாரசீஸை நீ இதுதான் இது வந்தாகணும், இது ஓய்வு நாள், இந்த டெம்பிளுக்கு நீ வந்தாகணும், அப்படி பண்ணியாகணும், இப்படி டேய் அதோடு நான் தாண்ட ஆலயம். நான் கல்லாலையும் மண்ணாலையும் சிமெண்டாலையும் கட்டின இதுக்குள்ளே நான் இல்லை, அதுக்குள்ளே நான் வாசம் பண்ணுறது கிடையாது. ஜீசஸ் வந்து இந்த அவர் எப்படி நீங்கள் ஒரு சின்ன டப்பாக்குள்ளே போட்டு அடக்கி வைக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை. ஜீசஸ் சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறாரு. இப்போ என்னென்னா ஜீசஸ் எங்கள் சர்ச்சுக்குள்ளே மட்டும்தான் இருக்கார், ஜீசஸ் எங்கள் டினாமினேஷனில் மட்டும்தான் இருக்கிறாரு. எப்படி இது? அவர் அங்கே இல்லை. அவர் நீங்கள் வந்து சர்ச்சுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சபை கூடுதல் முக்கியம். நீங்கள் வார்த்தையை தியானிக்கிறது, நீங்கள் படிக்கிறது, அங்கே ஒருத்தருக்கு ப்ரே பண்ணுறது, பாட்டு பாடுறது எல்லாம் ஓகே, சபை கூடுதல் முக்கியம். இந்த கலெக்ஷன்ன்ற பேரில் கூத்தடிச்சிட்டு மெகா சர்ச் இது கிடையாது. சினிமா ஷோ போடுற மாதிரி 4-5 கிடையாது. ஒரு காலத்தில் அதுதான் கரெக்டு நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். இதில் கூட யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அவர்? ஃபாரசீஸ் கூட சாதுசீஸ் கூட தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, சபாத்து இன்றைக்கி வந்து ஓய்வு நாள், நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட தான் பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், ஏசப்பா ஓய்வு நாள் தான் எல்லா வேலையும் செஞ்சார். அவர் சிலுவையில் அறையறதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் வந்து ஓய்வு நாளாக மோசே சொன்னது இவர் கேட்கல, ஓய்வு நாள் இவர் வந்து ஃபாலோ பண்ணலன்னு தான் அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸ். பட் அவர் என்ன சொல்கிறாரு, நீ என்னடா நீ ஃபார்மாலிட்டியும் சடங்காச்சாரியத்தையும் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க, அது பழைய ஏற்பாடுறா, இப்போ கிடையாதுரா. அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, ஐ ஆம் த லார்ட் ஆஃப் தி சபாத், ஃபார் த சன் ஆஃப் மேன் இஸ் த லார்ட் ஆஃப் தி சபாத். நான் தானே அது, நீ என்கிட்டே வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிற. இன்றைக்கி காலகட்டத்தில் ஜீசஸ் வந்து இங்கே வந்தார்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜீசஸ் இன்றைக்கி சண்டே எங்கேயும் போயிடாதீங்க, சர்ச்சுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்கன்னு அவர் போய் சர்ச்சில் போய் உட்கார வச்சுட்டு அங்கே உட்காந்து அவர் கூட பாட்டு பாடிட்டு நம்ம பஃப்ஸு சாப்பிட்டு அவருக்கு பஃப்ஸை கொடுத்துருவோம் போட்டுருக்குது இல்லை. புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்கிறவங்க போயாச்சு, இலவசமாக பெற்றுங்களை இலவசமாக கொடுங்கன்னு இயேசு சொன்னதும் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. எல்லாம் போயிட்டு இப்போ யாரை ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம், பழசுக்கு போயிடுவோம். இன்றைக்கி ஓய்வு நாள் அப்படின்வோம், இன்றைக்கி தசன பாகம் கொடுக்கணும், பழைய ஏற்பாடு இல்லை. அப்போ நீ யாருக்கு ஊழியம் செய்கிற? எனக்கு ஊழியம் செய்கிறவன் என்ன தான் ஃபாலோ பண்ணுவான்னு ஜீசஸ் சொல்கிறாரு. ஸோ அந்த கொஸ்டின் மார்க் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீங்க, ஜீசஸ்கா மோசஸ்கா? அப்படியே மத்தேயு 12:38 வாங்க. அங்கே இந்த ஃபாரசீஸும் இந்த டீச்சர்ஸும் ரொம்ப படித்தவங்ககிட்ட தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏசப்பாக்கு படித்தவங்க தேவையில்லை, இந்த மாதிரி கழுத போதும், நான் பைபிள் காலேஜுக்கெலாம் போகல, நான் படிக்கல, இது தேவையில்லை. ஏசப்பா வந்து அவரோட ஸ்டைல் எப்படின்னா, எதுவுமே தெரியாமல் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத வேஸ்ட், என்ன மாதிரி வேஸ்ட், அவ்வளோதான். அந்த இஸ்ரவேலர்கள்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு புறஜாதியில் எதுக்குமே தகுதி இல்லாத நம்மளை தான் தூக்கி மேலே வச்சுருக்கிறாரு. ஸோ இதுக்காக நான் வந்து பைபிள் காலேஜ் போய் படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. எதுக்குமே தகுதி இல்லாமல், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அப்படி தான், பாவிகளில் பிரதானமாக பாவி நான் தான். அந்த பிரதானம் இருக்கிறதுலே மோசமானவங்களோட செருப்பு இருக்க தூசி கூட இருக்கு, எனக்கு வந்து அருகதை கிடையாது. ஸோ இங்கே இருக்க எல்லாத்த விட நான் தான் லீஸ்ட்டு, அவங்க செருப்பு இருக்க தூசி அவ்வளோ கேவலமானவன் தான். ஆனால் என்னை வச்சு சினிமாக்காரனோ என்ன வேணால் எடுத்துகிட்டு போட்டோம், என்ன ஏசப்பா யூஸ் பண்ணுவார், அவ்வளோதான். இப்போது அந்த படித்த மேதைகள், இந்த ஃபாரசீஸ் அந்த சாதுசீஸ் அந்த டீச்சர்ஸ்லாம் வந்து ஜீசஸை திருப்பி டெஸ்ட் பண்ணுறாங்க, சைன் கேட்குறாங்க, மிராக்கிள் கேட்குறாங்க. ஏசப்பானாலே மிராக்கிள் தான். ஓகேவா, இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலில் ஊழியத்தில் எல்லாத்தையும் நான் மிராக்கிள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறேன். மிராக்கிளுமே ஏசப்பா சொன்னீங்க, நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன்னு தெரியும், ஒரு மிராக்கிளும் கிடையாது. ஓகேவா, நீ வந்து ஜோனா பற்றி பேசுகிற, நீ ஜோனா பற்றி பேசிட்டு ஜோனாக்கான அந்த மீன் வயிற்றில் 3 நாள் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா ரெசரக்ஷன் பற்றி பேசுகிறாரு. அந்த ஃபாரசீஸுக்கும் சாதுசீஸுக்கும் அப்பவும் புரியல, இப்போவும் புரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, the one who's greater than Yona was here. நீ பழைய ஏற்பாட்டில் இருக்க யோனாவோட கிரேட்டடானா அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு புரியல. இன்னொரு இடத்துல அப்படியே நீங்கள் வந்து 42 அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னா, 12:42 படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஞானி 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 சாலமன் ஞானி
நம்ம இப்போ ப்ராவர்ப்ஸ்ன்றோம். டேய் அது பழசுடா, விட்டுருங்கடா. இப்போ நான் நேரில் வந்திருக்கேன்டா. சாலமன்லேயும் பெரியவன்னா, the one who's greater than Solomon. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குதா. சாலமனோட பெரியவண்ணா அப்படின்வாரு. நம்ம வந்து ப்ராவர்ப்ஸை பற்றியே பேசிகிட்டு இருப்போம் சர்ச்சில். யோனாவோட பெரியவண்ணா அப்படின்வா, நம்ம பழைய ஏற்பாடு இருக்கிற அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்போம். சபாத்தோட பெரியவண்ணாவும் சொல்லுவார், நம்ம சபாத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்போம். இப்படியே 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 பழைய ஏற்பாடு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது பிரதர். அது அதோட கிரேட்னா தான் நீங்கள் நம்ம எப்படி லீஸ்ட்டுக்கு போவோம்னு எனக்கு புரியல. எனக்கு திருப்பி வார்த்தையில் சொல்கிறார்ல, சாலமன் இயேசு எப்படி ஒன்றாக முடியும்? சாலமன் வந்து செய்த பாவங்கள்னால சாலமன் வந்து இன்றைக்கி சாலமன் மனம் திருந்தினான்னு ஒரு வேர்ஸ் கூட பைபிளில் கிடையாது. அவ்வளோ பெரிய ஞானி தான். பட் ஹி ஃபெல், விழுந்து போயிட்டான். இயேசுவை தவிர பைபிளில் இருக்க எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க. செக் பண்ணிக்கோங்க. அப்போ யாரை ஃபாலோ பண்ணுவோம்? யார் உங்கள் எக்ஸாம்பிள்? ஹூம் வில் யூ ஃபாலோ? நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை மதிக்கிறேன். பட் நான் ஏசப்பாவை தான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு அங்கே எல்லாமே எனக்கு ஓகே. எனக்கு எல்லாமே அங்கே இருக்கவங்கள தெரிஞ்சுக்கணும், எல்லாம் ஓகே. பட் எனக்காக உயிரை கொடுத்தது யார்? என்னை மன்னித்தது யார்? என்னை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் பாவியான வேஸ்டான என்னை மன்னித்து எனக்காக சிலுவையை தூக்கி, எனக்காக ரத்தத்தை சிந்தி, எனக்காக முள்கிரீடத்தை சுமந்து, எனக்காக கையிலையும் கால்லையும் ஆணியால் கடாவப்பட்டு, எனக்காக சாட்டையில் அடிக்கப்பட்டு, என்னால் விழால குத்தப்பட்டு, என்னால் மூஞ்சில் துப்பப்பட்டு, என்னால் அசிங்கமாக திட்டு வாங்கப்பட்டு, எல்லாத்தையும் சுமந்து எனக்காக உயிரை கொடுத்தது யார் இந்த ஹோல் பைபிளில்? என் இயேசுவை தவிர வேறு யார் இது பண்ணது? என் இயேசுவை தவிர எனக்கு யார் என்னை மன்னிப்பை கொடுத்தது? பைபிளில் மட்டும் இல்லை, எந்த மனுஷன் எனக்காக உயிரை கொடுத்துருக்காப்புல? எந்த மனுஷனை மன்னிச்சிருக்காப்புல? எந்த சோ கால்டு காட்ஸ், எந்த ரிலிஜனாக இருக்கட்டும், எந்த கடவுள், எந்த சாமி எனக்காக உயிரை கொடுத்துச்சு? எந்த சாமி எனக்காக ரத்தத்தை சிந்துச்சு? எனக்காக எந்த சாமி? எல்லாம் என்கிட்ட இது வேணும், அது வேணும், காணிக்க வேணும், காசு வேணும். எங்கே போனாலும் காணிக்க தானே. சர்ச்சுக்கு போனால் காணிக்க, கோயிலுக்கு போனால் காணிக்க, எங்கே போனாலும் காணிக்க, எங்கே போனால் காசு, எங்கே போனாலும் வேண்டுதல். எதுவுமே இல்லை, எதுவுமே வேணாம். நீ என் புள்ள, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னது யார்? எனக்கு அந்த தகுதியை கொடுத்தது யார்? எனக்காக பரனில் மேலே இருக்கிற அந்த தெய்வம் எனக்காக இறங்கி வந்தது யார்? என் இயேசு மட்டும் தானே. நான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை வெளியே இருக்க சோ காட்ஸ், அந்த கோயில், இந்த கோயில், அந்த சாமி, இந்த சாமின்னு சொல்ல முடியுமா? இல்லை அந்த மனுஷன், இந்த மனுஷன் சொல்ல முடியுமா? இன்றைக்கி எனக்காக நிற்கிறது யார்? என் இயேசு. என் இயேசுவை பற்றி தான் நான் பேசுவேன். நான் எப்படி மற்றவங்களை பற்றி எப்படி, அது எந்த விதத்தில் கரெக்ட்? அது உங்கள் அப்பா பற்றி பேசாமல் பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி பேசிட்டு இருப்போமா நம்ம? நான் சீரியஸாக கேட்குறேன். இல்லை எங்கள் அப்பா பற்றி பேசலாம், முதல்ல நான் சித்தப்பா பற்றி பேசலாம், பெரியப்பா பற்றி பேசலாம்னு பேசிகிட்டு இருப்போமா? எங்கள் அம்மா பற்றி பேசலாம், எங்கள் சித்தியை பற்றி, எங்கள் பெரியம்மா பற்றி. என்ன நான்சென்ஸு! சாரி, இமோட் ஆகிட்டேன். இயேசு தான் எல்லாமே. இயேசு தான். என் இயேசுவை பற்றி தான் நான் பேசுவேன். எனக்காக உயிரை கொடுத்துரு அவர் தான். எனக்காக தியாகம் பண்ணவர் அவர் தான். இதை புரிஞ்சிக்காமல் அவரை கூறு போட்டு விற்றுக்கிட்டு, அவரை இந்த டினாமினேஷனுக்கு சொந்தம், அந்த டினாமினேஷனுக்கு சொந்தம், இவர் தான் அது, அவர் தான் இது அப்படின்னு ஒவ்வொரு டினாமினேஷன்லையும் அவரை அசிங்கப்படுத்துறது. இதெல்லாம் நான் 25 வருஷம் சபரிமலைக்கு போய் தீ மிதித்து தீச்சட்டியை தூக்கி வேலை குத்தி காவடி எடுத்து, எனக்கு அங்கெல்லாம் வேண்டாம், அங்கே ஜாதி பார்க்குறாங்க, மதம் பார்க்குறாங்க, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இங்கே கிறிஸ்டியானிட்டியை எடுத்தால், இங்கே அதோட ஜாஸ்தி கொடுமையை பார்த்து, இங்கே நாடாரு, இங்கே தலித்துன்னு பார்த்து, இங்கே எங்கே போனாலும் காசு கொடுக்கலன்னா பாஸ்டர் அது ஒரு மெசேஜாகவே ஸ்டேஜ் மேலே சொல்லுவார். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியை பார்த்தா பயந்து ஓடுற நிலைமையில் நானும் இருக்கும் போது, நீ கிறிஸ்டியானிட்டி பார்க்காத, இயேசு மட்டும் பாருன்னு, நான் இயேசு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காருன்னா, என் இயேசு பற்றி பேசாமல் நான் வேறு யாரை பற்றி பேசுவேன்? இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறது என் இயேசுனால, என் குடும்பம் நல்லா இருக்கிறது இயேசுனால. என்னை சினிமாக்காரன் திட்டுட்டும், என்னை கேவலப்படுத்தட்டும், என்ன வேணால் நீ என்ன வேணால் சொல்லட்டும்,
இந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் என் இயேசுக்கு தான் ஊழியம் செய்வேன். நான் ஹாஸ்பிட்டலில் ஊழியம் பண்ணுவேன், வெளியே போய் இயேசு ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னால் நான் கொடுப்பேன், எங்கே போனாலும் இயேசு பற்றி பேசாதுன்னு சொன்னால் இயேசு பற்றி பேசுவேன். சில ரொம்ப கம்மியான மக்கள் இன்றைக்கும் இயேசுக்காக உண்மையாக ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ. பட் நான் இயேசுவை விற்க மாட்டேன், நான் இயேசுவை யாருக்கும் கம்பேர் பண்ண மாட்டேன். என் இயேசுவை வந்து பழைய டெஸ்ட்மெண்ட்டுக்கு ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்க மாட்டேன், நான் பண்ணிக்க மாட்டேன். எஸ், ஐ டூ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். ரெஸ்பெக்ட்ன்றது எல்லாமே ஓகே தான். ரெஸ்பெக்ட்ன்றது வேறு இல்லை. நான் ஹிந்துஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், முஸ்லீம்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜீசஸை தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனால அவங்களை நல்லா ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? லாஸ்ட் வேர்ஸ் ஒரு வேர்ஸ் பார்ப்போம். ஃபைனல் வேர்ஸ். வித் திஸ் வில் வைண்ட் இட் அப். பிலிப்பியன்ஸ் 2:8 படிப்போம். பிலிப்பியர்கள் 2:8 படிச்சுக்கோங்க. And being found in the appearance as a man, he humbled himself and became obedient to death, even death on a cross. Therefore God exalted him to the highest place and gave him the name that is above every name, that at the name of Jesus, I repeat, that at the name of Jesus every knee shall bow in heaven and on earth and under the earth. I repeat, that at the name of Lord Jesus every knee shall bow in heaven and on earth and under the earth, and every tongue shall confess that Jesus Christ is the Lord, to the glory of the God of the Father. தயவு செய்து இதை படிங்க, இது தயவு செய்து படிங்க. யாருக்குங்க அதிகாரம் இருக்குது? எந்த பழைய ஏற்பாட்டில் யாருக்கு இந்த அதிகாரம் இருக்குது? எந்த சாமிக்கு இந்த அதிகாரம் இருக்குது? எந்த மனுஷனுக்கு இந்த அதிகாரம் இருக்குது? யாருக்கு இந்த அதிகாரம் இருக்குது? இயேசு தவிர யாருக்கு இருக்குது? ஆனால் முதல்ல ஒரு மனுஷனாக அவர் வந்து he humbled himself. அவரை தாழ்த்தி உயிரை வந்து சிலுவையில் விட்டு, உங்களுக்காக எனக்காக ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்துக்காகவும் தான் அதை விட்டு, அதுக்கப்புறம் அவரோட நாமம், இயேசுவோட நாமம் நான் அடிக்கடி சொல்வேன். எங்கள் கர்த்தர் அப்படின்னு வெறும் கர்த்தர்னு சொல்லாதீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. லார்ட், இங்கே லார்டுன்றது ஓகே. நம்மளுக்கு எல்லாமே லார்ட்னா நான் எல்லாத்துலேயுமே தான் மிக்ஸ் பண்ணிப்பேன். லார்ட் லபக்தாஸ்னு கூட தான் சொல்லுவேன். லார்டு இப்போ எல்லாம் நீங்கள் ஹிந்து காட்ஸ் எடுத்தீங்கன்னா எல்லாரும் லார்டுன்னு கூட சொல்லலாம். ஈக்குவல் ஆகிடுமா? இப்போ நீங்கள் லார்ட் மவுண்ட் பேட்டன், லார்ட் கிளைவ், லார்ட் இல்லை. நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா இங்கே என்ன நல்லா ஒரு, ஏன் இயேசுன்னு சொன்னால் தான் ஓகேவா? ஏன் லார்டுன்னு சொன்னால் அவர் கர்த்தர்னு சொன்னால் அவர் ஏற்றுக்க மாட்டாரா? எவ்வளோ சொன்னாலும் நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. இங்கே பாருங்கள், that at the name of Jesus every knee should bow in heaven, on earth and under the earth. நீங்கள் ஒரு நோயை இயேசுவின் நாமத்தில் தான் குணமாக்க முடியும். நீங்கள் வேறு எந்த ஆண்டவர் நாமத்தினால இந்த நோய் போனால் போகாது. ஆண்டவர் நாமத்தில் இந்த பேய் போனால் போகாது. ட்ரை வேணால் பண்ணி பார்த்துங்க. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ். இந்த ஹெவன் இல்லை, ஹெவன், எர்த், அண்டர் தி எர்த். ஓகேவா? அது அங்கே மேலே இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் சரி, கீழே இருக்கிற அது பாதாளத்தில் பேயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இயேசுன்ற நாமத்துக்கு எவ்ரி நீ ஷல் பவ். இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் இதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் அது தெரியணும். எத்தனையோ கிறிஸ்டியன்ஸ் தெரியாத ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் அவங்களுக்கு வந்து எத்தனையோ வந்து இயேசு பேரை சொல்லும் போது அடிக்கிறாங்க, பைபிளை கிழிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எவ்வளோ தான் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் வந்து கிழித்து ஒருத்தரையும் கொன்றது வந்து நீங்கள் புதைக்கல, நீங்கள் விதைக்கிறீங்க. வளர்ந்து 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 மேலே 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 வரும். ஆனால் நீங்கள் அடித்தா அவங்களை திருப்பி அடிக்க மாட்டோம், நீங்கள் திட்டினா அவங்களை திருப்பி திட்ட மாட்டோம். ஏன்னா நீங்கள் அடித்தாலும் திட்டினாலும் உங்களை ப்ளஸ் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் இயேசு எங்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறார். எங்கள் இயேசு எங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் வந்து கையில் ஆயுதத்தோடு வந்த தெய்வம் இல்லை. ஆயுதம் இல்லாமல் ரெண்டு கையும் நிராதபாணியாக 2 கையும் விரித்து எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு சொல்லி ஜெயிச்ச இயேசு அவர். அப்படிப்பட்ட இயேசு அவர். ஒவ்வொரு நாவும் இன்றைக்கி திட்டுற ஒவ்வொரு நாவும் இப்போ கிறிஸ்டியன்ஸில் இயேசுவை பற்றி பேசாமல் மற்றவங்கள பற்றி பேசுகிற நாவும் சரி, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்காமல் இருக்கிற மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் சரி, ஏத்துஸ்டும் சரி, ஒவ்வொரு நாவும் இயேசுவின் நாமத்தை கன்ஃபஸ் பண்ணும். அவருக்கு முன்னாடி முட்டி போடுன்னு பைபிளில் இருக்குது. இது நடந்தே தீரும். இது யாருனாலையும் மாற்ற முடியாது. ஏன்னா ஜீசஸ் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ட்ரூ காட். உங்களுக்கு அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். உங்களுக்காக ரத்தத்தை செஞ்சுருக்காரு, உங்களுக்காக உயிரை கொடுத்துருக்காரு. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருக்குமே.
ஜீசஸை மட்டும் பிடிச்சிக்கோங்க. மதத்தை பிடிச்சிக்காதீங்க, கிறிஸ்துவ மதத்தை பிடிச்சிக்காதீங்க. கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசுகிறேன். இன்றைக்கி கிறிஸ்துவ மதம்ன்றது வேறு எதையோ நோக்கி வேற எங்கேயோ போயிட்டுருக்குது. ரொம்ப மோசம். கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துக்கும் முஸ்லீம்ஸ்க்கும் கூட அவங்க தெரியாமல் பண்ணுறாங்கன்னு விட்டுறலாம். பட் கிறிஸ்டியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுறது ஏசப்பா தான் அவங்கள மன்னிக்கணும். இஸ்ரவேலர்கள் மாதிரி 2000 வருஷமாக இருட்டில் இருக்கிறாங்கல்ல, பைபிளில் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இருட்டில் போயிடாதீங்க. நமக்காக தான், தகுதி இல்லாத நமக்காக தான் இயேசு ரத்தத்தை செஞ்சுருக்காரு. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு ரீசன் தான். ஜீசஸ் லவ்ஸ் யூ and I love you.